நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. கேட்க முடியும். சரி, நாங்க உங்ககிட்ட கேட்டோம், நீங்க என்ன சொன்னீங்க? சாப்பிட்ட ஒரு நேரத்துல படப்பு சோறுலாம் சாப்பிடத்தான் செஞ்சோம். ஆமா. இப்ப என்னமோ தெரியல, இப்ப ஒரு 4-5 வருஷமா படப்பு சோறு மேல நமக்கு விருப்பம் இல்ல. ஆமா. நானும் என்ன சொன்னாரு, தயிர் சோறு இருக்குன்னு, தயிர் சாதம், ஆமா அந்த அண்ணனுக்கு ஒரு கப்பு கொடுங்க, தயிர் சாதம் இருக்குன்னு சொல்றாங்கன்னுட்டு நானும் உள்ள முடிச்சு டேபிள் முன்ன உட்காந்தாச்சு. அங்க கேட்கும், இங்க சொந்தக்கார பையன் தான் சமையல் பண்றாரு. சரி, நான் கறி இப்பதான் வந்துச்சு, மட்டன் சமைக்க லேட் ஆகுமே, ஆமா கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கேன்னு. சரி, உடனே இலையை மடக்கிட்டு தூரம் இருந்துச்சாச்சு. ஆமா, அதனால என்ன பார்த்தார் மாயாண்டி சுடலை ஆண்டவன். சரி, பேச்சி அம்மா சொல்லுகிறாள், என்னம்மா சொல்லுகிறாள்? எப்பா மகனே மாயாண்டி பார்வதி சொன்னா, பகவானே என்னம்மா இவை மாமிசத்தை அருந்திய காரணத்தினால், சரி, ஏன்னா கைலாசத்துல பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. கிடையாதம்மா, கிடையாது. அப்படி இருக்கும் போது சரி, நம்முடைய மகன் மாயாண்டி சுடலம் ஐயாரக்கரையில போய் 7 கொட்ட பணத்தை எடுத்து அறிந்திருக்கிறான். இடுகாடு போயிருக்கா, எரிந்த பணம் எடுத்து தண்ணி இருக்கான். இவை மாமிசத்தை சாப்பிட்டதுனால நம்ம கைலாசத்துல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. இதற்கு மேல இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். சரி, ஆமா, இப்போதே இவன் பூலோகம் போக வேண்டும். ஆமா. அடுத்தால டீ வாங்கியல கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சு போட்டு வாங்கிருங்க. அப்போ பார்த்தார் மாயாண்டி சுடலை ஆண்டவன். சரி, எப்பாய மகனே மாயாண்டி சுடலை ஆண்டவா. மாயாண்டி சொடல. என்னம்மா மாயாண்டி சொடல? மாயாண்டி சுடல எங்க இருக்கான்? அதாவது கைலாசத்துல இருக்கிறான். ஆமா. நீ பூலோகம் தான் போக வேண்டும் அப்பா. சரி, சரி, உனக்கு சீட் இல்ல. சரி, உனக்கு இங்க இடம் இல்ல. பூலோகத்துல மானிடர்கள் மெத்தை உண்டு, மையான கரையும் உண்டு. சரி, அந்த மானிடரை காப்பதற்கு நீ மாயாண்டி அங்க பூலோகம் போக வேண்டும் அப்பா. நீ பூலோகம் போக வேண்டும் என்று பகவான் சொல்லுகிறார். சரி, ஆமா, என்ன நீ போனாதான் அவனை அடக்க முடியும். சரி, என்னைய ஆப்பாயிட்டிய வெந்நி சேர்க்கணும். என்ன பூலோகத்துல நல்லவன் கெட்டவன், சரி, அறம் பிடிச்சவன் அகம் பிடிச்சவன் இருக்கான். ஆமா, அதனால அவன் மத்தியில நீதான் போகணும் சரி என்று பார்வதி சொல்லுகிறாள். ஆமா, ஏன்னா பூலோகத்துல மானிடர்கள் மெத்தை உண்டு, மையான கரையும் உண்டு. உனக்கு வேண்டிய பணமெல்லாம் விருப்பமுடன் பூலோகத்துல இருக்குதப்பா. ஆமா, நீ கைலாசம் இருக்க கூடாதப்பா. நீ பூலோகத்தான் போக வேண்டும் என்று பகவான் சொல்லுகிறார். சரி, என் மாயாண்டி சுடலை ஆண்டவன் கேட்கிறார், என்னமா கேட்கிறார்? அம்மா என்னை பெற்றவளே என் தாய பார்வதியே. சரி, நீங்க தூங்கிறதுக்கு தான் கோயிலுக்கு வந்தீங்களோ? ஆமா, ஒரு அம்மா எந்திரிச்சாங்க, ஒரு அக்கா அந்த இடத்துல படுத்துக்கிட்டாங்க. சரி, இப்ப அந்த அம்மா தூக்கத்தான் பக்கத்துல உள்ள அம்மாட்ட கொடுத்தாச்சு. அடுத்து யார் படுக்காவளோ நம்ம படுக்கதுச்சாதான் காத்துக்களை பூச்சி போயிடாம. நேத்து போன ஊர்ல அப்படிதான் பூச்சி போயிட்டு. சரி, பூச்சி போயிட்டு காத்து உள்ள வண்டு போயிட்டு. ஆமா ஆமா, நிறைய இருக்கு. அதனால சரி, பிறகு சைக்கிள் பம்ப் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் கோயிலுக்கு கொஞ்சம் ஊரை விட்டு அவுட்டர்ல இருக்கு. சரி, போய் ஊருக்குள்ள போய் சைக்கிள் பம்ப் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு. ஆமா, இல்ல நிறுத்தியாச்சு, மேளத்தை நிறுத்தியாச்சு. சரி, சாமியும் வள்ளையத்தோட நிக்காரு. ஒரு பையன் போய் உடனே சைக்கிள் பம்பத்தை எடுத்துக்கிட்டு வந்தான். ஆமா, அந்த உடனே நான் உடனே இந்த அம்மா என்ன செய்தா, என்னமா செய்கிறா? சாயிட்டுக்கார அம்மா அந்த பாட்டி தலையை கீழே அமுக்கி பிடிச்சுக்கிட்டா. ஆமா. அந்த பின்னால இருக்காங்களே தாளக்கட்டாக்கா, சரி, அவங்க காலை பிடிச்சுக்கிட்டாங்க. ஆமா, நான் இந்த அம்மா இந்த காது பக்கத்துல எந்த காது உள்ள வந்து போச்சுன்னு, சரி, என் தங்கம் என் வலது காது உள்ள போயிட்டேன்னு கத்துறாங்க. ஆமா, கவலைப்படாதங்க. ஆமா, உங்க வண்டுக்கு பொறுப்பு நான் தான். நானாச்சு. ஆமா, அது வண்டா இல்ல நான் என்ன செய்தேன், இடது காது உள்ள அந்த பம்பு வாசரை வச்சேன். சரி, ஒரு தம்பி பக்கத்துல என்னன்னா இவன மாதிரி, ஆமா, தங்கம் நீ அடிமாக்க அடிச்சுக்கிட மாட்டே நீ அடின்னு. சரி, அவன் பையன் ஆம்பளை பையன் பாத்தீங்களா? ஆனா அவன் கடைசி ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க கேட்டீங்களா? என்ன சொன்னா? பாட்டிக்கு வயசு 80 அடிக்கட்டாங்கன்னு கேட்டான். ஆமா ஆமா, அவங்களை எப்படிமே அடிக்க முடியும்? சரி, அப்படியே 2 பம்ப வச்சுக்கிட்டு விசுக்கு விசுக்குன்னு 2 அடி அடிச்சான். ஆமா, அதாவது இடது காது உள்ள வாசரை வச்சு அடிச்சது, சரி, வலது காது வழியே வீச்சுன்னு ஓடுது. ஆமா, வீச்சுன்னு வருது. ஆமா, ஆமா, பாட்டி கையெடுத்து கும்பிட்டாங்க, தங்கம் நீ நல்லா இருக்கணுமா, சரி, நல்ல விவரம் சொன்னம்மா, ஆமா, நான் என்னதான் பண்ண போதும். பாட்டி கொஞ்ச நேரம் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னாங்க. ஆமா, என்னமா கவலைப்படாதங்க, சரி, எந்த இடத்துலயும் நீங்க அதாவது கீழே படுக்க கூடாது நைட்ல. முக்கியமா கோயில்ல கீழே படுக்க கூடாது. என்ன படுங்க, படுக்கண்டாங்கல்ல. சரி, காத்த சுத்தி துணியாவது போட்டுக்கிட்டு படுங்க. எந்த துணியை போட்டாலும் வண்டி சேலை வெளியே காது உள்ள போயிரும். ஆமா, அதனால லட்டமா இருந்தா தான் பழச்சோம். சரி, இல்லைன்னா காது உள்ள போயிரும். சரி,
அப்போது சரி அதுபோல ஆமா பார்த்தாள் பார்வதி சொல்லுகிறாள் எப்பா என்ன என் மகனே மாயாண்டி சுடலை ஆண்டவா ஏ சுடலை ஆண்டவா இப்போதே பூலோகம் போக வேண்டும் என்று சொல்கிறார்கள் சரி. பார்த்தார் மாயாண்டி சுடலை ஆண்டவன் என்ன அம்மா என் தாயே பார்வதி அப்பாவே பரமேஸ்வரா நான் பூலோகம் போவேன் ஆனால் வேண்டுமே ஆனால் நான் கேட்ட வரமெல்லாம் எனக்கு தர வேண்டும் அப்பா உனக்கு என்ன வரங்கள் அப்பா வேண்டும் நான் பிறந்த இடத்துல எனக்கு மாயாண்டி சுடலை என்று சொல்லி சரி எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுத்தா கொடை கொடுத்தா பூலோகந்தா போகிடுவே ஓட்டு போட்டு கொடை கொடுத்தா கொடை கொடுத்தா உலகந்தான் போய் வருவே கைலாசத்தில் வடபூரத்தில் வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் 32 தூணருகே வெள்ளிக்கிழமையில 8 நாள் நோம்பூரத்து பந்தலிக்கு காலு நாட்டி பச்சை வாழ கொலனை அறுத்தி பவளத்தால அலங்கரித்து அலங்கரித்த பந்தலில் அப்பா பரமேஸ்வரா என்னப்பா ஏ எனக்கு இப்ப கொடை வேணும்ப்பா என்ன கொடைப்பா வேணும் கலர் கொடை வேணுமா இல்ல கருப்பு கொடை வேணுமா இல்ல பட்டன் கொடை வேணுமா எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும் சரி கைலாசத்தின் வடபுறத்திலே நான் பிறந்த இடம் எங்க ஆமா ஆயிரங்கால் மண்டபத்திலே ஏற்றவள்ளி கிழமையிலே விடிய ஒரு சாமத்திலே 32வது தூண் அருகிலே சரி எனக்கு 8 நாள் நோம்பு இருப்பீடாப்பா ஏப்பா 8 நாள் எல்லாம் நோன்பு இருக்க முடியாதுப்பா ஒரு நாளே இருக்க முடியும் ஒரு மணி நேரம் இருக்க முடியல உனக்கு நாங்க 8 நாள் நோன்பு இருக்கு நேத்து பாத்தீங்களாங்க ஆமா என்னால ஒரு நாள் இருக்க முடியல ஒரு நிமிஷம் இருக்க முடியல ஆமா நாங்க எப்படி 8 நாள் உமக்கு நோம்பு இருப்போம் சரி எனக்கு 8 நாள் நோம்பு இருந்து அங்க கால் நட்டின நாளையில இருந்து ஆமா அதாவது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும்ப்பா சரி எனக்கு 8 நாள் நோம்பு இருந்து பந்தல் இத மாதிரி பந்தல் போடணும் கைலாசத்துல ஆமா பந்தல் இதே மாதிரி போட்டு இதே மாதிரி டியூப் லைட் கட்டணும் 10,000 பேர் உள்ள உட்காரலாம் அவ்வளவு அழகான பந்தல் சரி நல்ல சென்ட்ரிங் பந்தல் இத மாதிரி போடணும் ஆமா பந்தலுக்கு காலு நாட்டி பச்சை வாழை குலநறுத்தி பவளத்தாலே அலங்கரித்து அலங்கரித்த பந்தலில சரி எனக்கு முண்டன் என்ற ஒரு பீடம் சொடலை என்ற ஒரு பீடம் சொடல பேச்சு என்ற ஒரு பீடம் எனக்கு 3 பூடம் போட்டு ஆமா உச்சியில கும்ப கலச வைத்து குச்சி மாலை சாத்த வேணும் ஆமாம்மா எனக்கு அறுத்தறிய எடுத்தறிய 7 கோடி சூலாடு ஒரு பாரணி பன்றி ஒரு பாரணி பாலாடு ஒரு பாரணி பாலு பன்றி ஒரு பாரணி வெள்ளோடு முரசோடு கடியாறு பாட அப்பா பரமேஸ்வரா என்னப்பா அதாவது எனக்கு அறுத்தறி 6 கிடா எடுத்தறிய 7 கோழி சூலாடு ஒரு பரணி சூழு பன்றி ஒரு பரணு பாலாடு ஒரு பரணு பாடு பன்றி ஒரு பரணு எனக்கு வில்லோடு முரசோடு தெய்வ கனியாரும் பாட வேண்டும் என்று கேட்கிறேன் எனக்கு வில்லுப்பாட்டு வேணும் எனக்கு கைலாசத்துல கைலாசத்துல வில்லுப்பாட்டு பெருவி செய்யவில்லையே சொடலை ஆண்டவா வில்லு வைப்பிடாப்பா வைக்க முடியாதுப்பா உனக்கு வில்லு வைக்கலாம் இல்லப்பா அத்தனை பேருக்கு ஏத்துக்கிடாட்டா கைலாசத்துல ஏ ஐயா என்ன ஏத்துக்கிடாதப்பா ஆமா ஆமா எங்களை ஏத்துக்கிடாதப்பா சரி எனக்கு கைலாசத்துல வில்லுப்பாட்டு வேணும் என்று கேட்கிறார் மாயாண்டி சுடல ஆமா சிவபெருமான் சொன்னார் பார்வதி என்ன வில்லுனாலே நமக்கு என்னன்னு தெரியாது ஆமா நீ தவறுந்து பச்ச பிள்ளை வில்லுலாப்பா கேட்கான் அன்னைக்கு ஏமாத்திக்கிடுவோம் ஆமா அவன் சின்ன பையன் தானே இன்னைக்கு தாரேன்னு சொல்லிக்கிடுவோம் அன்னைக்கு ஏமாத்தி அன்னைக்கு சின்ன பையன் தானே ஏமாத்திக்கலாம் சரி சரிப்பா தாரோன்னுட்டாங்க ஆமா எனக்கு மேளம் வேணும் சரி எனக்கு மேளம் எப்பேற்பட்ட மேளம் எப்பேற்பட்ட மேளம் அம்மா நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்களே இங்க சரி இந்த மேளம் தான் வேணும் ஆமா அடிகார ஆட்கள்லாம் சரி தள்ளாடு வயதிலும் பொல்லாத புலியன ஆமா ரொம்ப திறமையான ஆட்கள் சரி ஒவ்வொரு ஆளும் 100 ஆளுக்கு சமம் ஆமா திறமையான தவுளு 145ல 100 தான் ஆமா அதாவது என் மாயாண்டி சுடலை ஆண்டவன் மேளம் கேட்கிறார் சரி நான் மையானம் போகும்போது எனக்கு ஒத்த மரசு அடிக்கணும் சும்மா அடிக்க கூடாது மண்டி போட்டு அடிக்கணும் ஒத்த மரசு நான் மையானம் போயிட்டு வர்ற வரைக்கும் ஆமா ஒத்த மரசு 2 ரக்க மரக்க மரக்க மரண்ட ரக்க மரக்க அடிக்கணும் கால மண்டிக்கால் போட்டு எனக்கு அடிக்கணும்
அடுத்தபடியாக சரி சரிப்பா ஆமா அந்த காலம் மண்டிக்கால் போட்டு அடிச்சாங்க உனக்கு சரி என்னைக்கு சிக்கன் குனியான்னு நாட்டுல வந்ததோ ஆமா அன்னையில இருந்து மக்களுக்கு காலை நீட்டுனா மடக்க முடியல மடக்கனா நீட்ட முடியல உட்கார்ந்தா எந்திக்க முடியல எந்திச்சா உட்கார முடியல அதனால நட்டமன்னு அடிப்பாங்க நீ ஏத்துக்க சரி நீ அடிய மட்டும் ஏத்துக்கப்பா எனக்கு ஒத்த பரிசு அடிச்சாலே போதுப்பா சரி அவன் உட்கார்ந்து கூட அடிக்கட்டு ஒரு டேபிள்ல அவன் ஒத்த பரிசு அடிக்கணும் அன்னைக்கு மாவடியில உட்கார்ந்து மைக்க வச்சு அடிச்சாரு அடிச்சாரு அப்புறம் அங்க ஓட மறிச்சார்ல மாத்தி மாத்தி 2 பேர் சரி ஒத்த பரிசு அடிச்சாங்களே இது மாதிரி அப்போ மாயாண்டி சுடலை அத்தரையும் கேட்கிறார் அவர் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கிறார் கரைக்கின்றனார் சிவபெருமான் சரி எனக்கு அடுத்தபடியாக கனியான் கொத்து வேணும்னார் ஆமா கனியானே பரிவு செய்யலையே கனியான்னா என்னன்னே தெரியாத கைலாசத்துல நாங்க எங்க போவோம் யாருகிட்ட கேப்போப்பா மகனே ஆமா எனக்கு கனியா வச்சாதான் சுடலை பூலோகம் போவேன் சரி சரி அன்னைக்கு பாத்துக்கிடுவோம் ஆமா சரிப்பா தாரேன் ஏன்னா நீ 8 நாள் இருக்கு 8 நாளைக்குள்ள பையன் மறந்துருவான் 8 நாள் நோம்பிருந்து பந்தலுக்கு காலு நாட்டி பச்சை வாழை குல நிறுத்தி பவளத்தாளை அலங்கரித்து கைலாசத்துல கொடை விழா தடபுடலா நடக்கு சரி ரொம்ப சிறப்பா நடக்கு கைலாசத்துல கொடை விழா ஆமா ஒரு பக்கம் அன்னதானம் நடக்கு ஆமா சரி அங்க ஒரு 30,000 பேருக்கு அன்னதானம் நடக்கு சரி அதாவது கைலாசத்துல ஆமா கொடை விழா வெகு சீரு சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரி மாயாண்டி சுடல் ஆதாளி போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆமா அவருக்கு வியாழக்கிழமை கொடியாளை வெள்ளிக்கிழமை கொடிக்க பேசுமாக சுடலை மாயாண்டி வேலைக்கிழமை கொடியழைப்பு வெள்ளிக்கிழமை கொடை கொடுக்க எப்படிமா வியாழக்கிழமை குடி அழைப்பு குடி ஆமா குடி நீ வைக்க உன் வீட்டுக்காரன் வந்து வைக்கானா குடி வீட்டுக்காரனை அவன் வீட்டுக்காரனை கூப்பிட்டுதான் குடி அழைப்பு தான் வைப்பான் இப்படிதான் நேத்து போன ஊர்ல கொடி அழைப்பிய பாத்தீங்களா இப்படி கனியாளுக்கு நல்ல பெரிய பச்சை பாட்டிலு அவர் சந்தோஷத்தை பார்க்கணும் அவருக்கு அண்ணாவிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பேப்பரை வச்சு சுத்தி கொண்டு போறாரு கையில வாங்கின பாட்டுல சாமி நிக்க வர கீழே வைக்கல சரி சாமிட்ட பூ போல கேட்டார் சாமி ஓ பீடத்துல இருக்கு எனக்கு வேணும்னாரு சரி அவர் பார்த்தாருல பெரிய மிலிட்டரி சரக்கு போல இருக்கு குழந்தை கையில கொடுத்தோடனே கையில வச்சு பாட்டு நடக்கு சரி பக்கத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் போய் பிடிக்குறாங்க குடுக்கல அந்த குவாட்டரை பார்த்தால கூட கொஞ்சம் ஐயாவுக்கு அப்படியே ஒரு பாட்டு நடக்கு சரி மாயாண்டி சுடலை அதாளி போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் சரி அவருக்கு ஆனப்பந்தோ வருகையில அலைக்கு தாடி வருகையில ஈச்சரூவாள் வருகையில வல்லைய மகுல்லாவா அவருக்கு 5 மணி பேச்சுமாக சுடல கீதா அறையில் ஒரு ஜல்லடமா 7 மணி வல்லையமா இடையில் ஒரு ஜல்லடமா சல்லடத்தை மாட்டி ஆதாளி ஜல் 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 ஜல்னு ஆதாளி ஓடுதார் கைலாசத்துல எப்பா எனக்கு நேரம் ஆகிட்டு இருக்கப்பா சரி எப்ப எனக்கு வில்ல எங்கப்பா ஏன் வில்லு பாட்டு எங்க எனக்கு வில்லு கேட்டேன் வில்ல எங்கப்பா கனியாடங்கப்பா என்னய்யா கனியா சாமி என்ன எல்லாம் ஒரு பக்கத்துல அடிக்கட்டும் சரி சாமி நான் வில்லுக்கு எங்க போவேன் கைய நெருக்கிறார் சிவபெருமான் எனக்கு இப்ப வில்ல கொண்டு வாயா ஏன் நீ மறந்து ஒரு இடத்துல ஒரு வில்லு இருக்கு ஆமா கொண்டு வந்துடட்டா அந்த வில்லு எனக்கு வேண்டாம்ப்பா ஏன் நீ எனக்கு என் கதைய நல்லபடியா படிக்க வில்லுதான்ப்பா வேணும் அப்போ தென்காசி மாவட்டத்தில் இருக்கின்ற சரி அதாவது டிவி புகழ் ராஜ் டிவி புகழ் விஜய் டிவி புகழ் விஜய் டிவி புகழ் மும்பை புகழ் ஆமா ராஜலட்சுமி அண்ட் ராகசெல்வா வில்லிசை கொண்டுருவோம் சரி ஏன்னா அவங்கதான் பரம்பரையா வழியா படிக்காங்க வில்ல படிக்காங்க ஆமா சரிப்பா உனக்கு வில்ல வச்சிருவோம் சரி கைலாசத்துல 2 தெய்வ பெண்களை திருநடனம் ஆட சொன்னார் பகவான் ஆமா பெண்கள் காலில ஜலங்கை கட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பேய் முகத்தை வச்சு ஆடுதாங்களா எப்படி அதுக்கு நேரம் இருக்கு நேத்து சொலவுல போச்சு எல்லாம் பேய் முகம் ஆமா இந்த தம்பியும் இன்னொரு தம்பியும் 2 பேரும் பேய் முகத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க ஆமா என்ன பேய் முகத்தை மேடையில வச்சுக்கிட்டு சரி அதாவது அங்க என்ன செய்யறாங்க தெய்வ பெண்கள் திருநடனம் ஆடுறாங்க சரி ஆடிக்கொண்டிருக்கும் போது ஆமா அவர்கள் காலிலே கிடந்த தண்டை தரித்து மாணிக்கப்பாறையில போய் விழுந்தது சரி அதுல மகிடத்தோடு வந்து பிறந்தார் மகிடக்கணியார் மகிடக்கிணிதர் கிழங்கெண்ணி என்ற சலங்கை ஓசையோடு வந்து பிறந்ததினால் பிறந்த காரணத்தினால் அவருக்கு பேர் கிணிதர் என்று பேர் கொடுத்தார்கள் சரி நாளடைவுல கனியாமன்னு சொன்னாங்க இப்ப என்னன்னா கனியாம்பிள்ளை எங்கன்னு கேக்குறாங்க அந்த காலம் கனியானாங்க ஆமா இப்ப ஐயா கனியாம்பிள்ள வாப்பா
சரி நம்ம பாப்பியாபுரத்துல சொல்லுவாரு பெருமாள் நடாரு ஆமா என் கன்னியாப்புல வாப்பா சீக்கிரம் ஆமா நேரம் ஆகிக்கிட்டு இருக்குப்பா அப்படிம்பாரு. சரி அத மாதிரி அங்க கனியார் தெய்வ கனியார் வந்து பிறந்தார். ஆமா நாக்கு வெட்டு கருவி பஞ்சாங்க ஏடு முப்புரி நூலுடனே ஆமாம்மா பேய் முகத்தோடு மணிமகிடத்தோடு சரி. மகிட கனியார் வந்து பிறந்தார். அதனாலதான் கனியார்கள்லாம் பேய் முகம் கட்டி ஆடுவாங்க. சரி அந்த கால பேய் முகம் கட்டி ஆடுனாங்க. ஆமா இப்போ இப்படி சின்ன பிள்ளைங்க எல்லாம் பயப்படுதாங்கன்னு சொல்லி சரி பேய் முகத்தை தூர வச்சுட்டு ஆமா வியாசம் மட்டும் கட்டி ஆடுறாங்க. அந்த வியாசத்தை பார்த்தாதான் இப்ப பயமா இருக்கு. நேத்தெல்லாம் 3 வியாசம் வந்துருது, கண் கொண்டு பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஓட்டம். ஆமா சாமியும் ஆட விடல, ஆ. சுத்தி சுத்தி விரட்டத்தான் செஞ்சாரு கோயில சுத்தி. சரி அவர் தொட்டு பிடிச்சு விளையாண்டாருமா. அப்படியா? ஆமா பையங்களும் குறைஞ்ச வயசு பையங்க ஓடத்தான் செஞ்சாங்க. சரி ஆமா அதாவது அங்க கனியார் கூத்து பிறந்தாச்சு. சரி. 6 பேர் பிறந்தாங்க. சரி என் மாயாண்டி சுடலை சொல்றாரு. என்னம்மா சொல்லுகிறா ஐயா தெய்வ கனியாரே, என்ன நான் மாயாண்டி சுடலை எப்படி ஆடுகிறனோ ஆமா எப்படி வள்ளையத்தோடு ஆடுகிறனோ இதற்கு தகுந்தாற் போலே நீங்கள் அடித்து படித்து என்னோடு ஆட வேண்டும் என்றார். ஆமா என்னோடு ஆட வேண்டும் என்னோடு சுத்த வேண்டும் என்று சொன்னார். என் கைய கோர்த்து ஆடணும்ப்பா. ஆமா கைய கோர்த்து கைய கோர்த்து ஆடுனா அன்னைக்கு போன ஊர்ல கைய விட்டுட்டான். ஆமா அம்மா சாமி கீழே விழுந்துட்டாரு. சரி என் மாயாண்டி சுடலை ஆண்டவர் எப்படி ஆடுகிறார் பாருங்க. எப்படி எப்படியம்மா அட தொத்தோ மொத்தோ மத்தளத்தை தட்டி ஆடையாகணியா தட்டி ஆடையாகணியா தட்டி ஆடையாகணியா தட்டி ஆடையாகணியா உள நின்ற பெய்படைய கட்டி ஆடையா எனக்கு முட்டாலும்பு சுட்ட கறி எடுத்து வையாகணியா எடுத்து வைகையாகணியா எடுத்து வையாகணியா எடுத்து வைகையாகணியா ஊர்கமுள்ள மாடனை தகட்டி ஆடையாயே எனக்கு ஈரலு எரச்சகரி எடுத்து வையாகணியா எடுத்து வைகையாகணியா எடுத்து வையாகணியா எடுத்து வைகையாகணியா உள்ள மாடனை தகட்டி ஆடையாயே அப்பா பரமேஸ்வரா, என்ன எனக்கு குட்டி எங்கப்பா? என்ன குட்டிப்பா? தமிழ்நாடு குட்டி வேணுமா இல்ல கேரளா குட்டி வேணுமா? அது வேண்டாம் எனக்கு. மலையாளத்து குட்டி. நான் ஆட்டு குட்டியை தான் கேட்டேன். சரி அதோ நீங்க வயசு பையனாச்சா? ஆமா குட்டின்னு கேட்க அப்பாக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு கேட்கத்தான் செய்வான். ஆமா அந்த குட்டி யாருத்து ரத்தம் சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா கூட நின்ற மாடனை தகட்டி ஆடையா அப்பா பரமேஸ்வரா, என்ன குட்டியை கேட்டேன், குட்டியை கொண்டு வந்துட்டீங்க. சரி எனக்கு அத்தனையும் போதாது. ஆமா வேற என்னப்பா வேணும்? ஐயா தெய்வ கனியாரே, என்ன உங்க கையை வெட்டி எனக்கு காரி ரத்தம் பலி கொடுக்க வேண்டும். சரி சாமி இந்த கோயில கையை வெட்ட சொல்வீரு, அடுத்த கோயிலுக்கு என் கைக்கு எங்கயா போவேன்? காலை வெட்ட சொல்வீரு. ஆமா கையை வெட்ட வேண்டாம், காலையை வெட்ட வேண்டாம் பாப்பா. சரி ஐயா தெய்வ கனியாரே, என்ன ஐயா என் சன்னதிக்கு வருவதற்கு முன்பதாக நீங்க 41 நாள் விரதம் இருக்க வேண்டும். ஏ அப்பா 41 நாள் எப்படிப்பா பச்சை தண்ணி குடிக்காம விரதம் இருப்பேன்? சரி காத்தாடி திருப்புங்க. ஏய் ஆ பண்ணப்படா திருப்புங்க. ஏனே நீங்க திருப்புங்கனே. ஆ பண்ணியாச்சு. திருப்பத்தான் சொன்னேன், ஆ பண்ண சொல்லல. புழுங்குது இல்ல, கொஞ்சம் லைட் எங்க திருப்பு. போதும் இருக்கட்டும். ஐயா தெய்வ கனியாரே, என்ன ஐயா என் சன்னதிக்கு வருவதற்கு முன்பதாக சரி நீங்க 41 நாள் விரதம் இருந்து. ஆமா சாமி என்ன அப்போ 41 நாள் விரதம் இருந்தாங்க. 41 நாள் எப்படிப்பா பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்க முடியும்? அப்போ 41 நாள் இருந்தாங்க. ஆமா அதுக்கப்புறம் 33 நாள் இருந்தாங்க. சரி 41 நாள் முடிச்சு 31 நாள் இருந்தாங்க. ஆமா அதுக்கப்புறம் 21 நாள் விரதம் இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் வெறும் 11 நாள் இருந்தாங்க. ஆமா பிறகு 7 நாள் இருந்தாங்க. சரி இப்போ ஒரே நாள். இப்போ வரும்போதே அவரு சார்ஜோட தான் வராரு. சரி நேத்து கைவெட்டு காலையில நடந்தது பாத்தீங்களா? ஆமா அத மாதிரி அங்க வந்து கைவெட்டு நடக்கு. சரி என் மாயாண்டி சுடலைக்கு சாம கொடையில ஆமாம்மா கையா ரத்தம் சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா கட்டழகன் மாடனை தகட்டி ஆடையா இருபத்தோரு இலக்கிறத்தோ சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா சொட்டு போடையாகணியா யாற்றவுள்ள மாடானை தகட்டி ஆடையா
ஐயா தெய்வக்கடியாரே, என்ன ஐயா? எனக்கு கைவெட்டு நரபலி கொடுக்கும் போது ஆமா 21 இலைக்கு 21 சொட்டு ரத்த நரபலி தர வேண்டும். சரி சாமி, என்ன? நான் உமக்கு 41 நாள் விதரம் இருந்து சரி நான் என் கையில 21 சொட்டு ரத்தம் உமக்கு தாரேன். ஆமா முதல் சொட்டு ரத்தம் ஆகாய வாணிக்கு, சரி இரண்டாவது சொட்டு ரத்தம் பூமாதேவிக்கு, ஆமா மூன்றாவது சொட்டு ரத்தம் மாயாண்டி சுடல நெத்தியில பொட்டா வைக்காரு. சரி அதுக்கப்புறம் 21 சொட்டு ரத்தம் கொடுக்கிறாரு. சரி 21 சொட்டு ரத்தத்திலையும் பழத்தை நான் சாப்பிடுவேனப்பா. ஆமா எனக்கு மாயாண்டி சுடலைக்கு சரி நான் கைவெட்டு கொடுக்கிறமே, ஆமா சாமிக்கு இப்படி கைவெட்டு கொடுக்கிறமேன்னு கவலைப்படாத. சரி நான் மாயாண்டி சுடல நான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வேற என்னப்பா எனக்கு தெரிவீரு? அதாவது எனக்கு கைவெட்டு கொடுக்கிற கோயில்ல சரி ஒரு கிட்டாய் உனக்கு. ஆமா ஆமா கொஞ்சம் காத்தாடி அப்படி கண்ணு கறிக்கிறேன். ஒரு பண்ணுங்க அப்புறம் போட்டுக்கலாம். அதாவது ஒரு கிட்டாய் உனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கொடுத்தாங்களே, அது அவங்களுக்கு தான். ஆமா அதெல்லாம் தொழி மட்டும் தானமா இருந்தது. அப்ப சின்ன குட்டி தான் கொடுத்தாங்க. சரி அதாவது ஒரு கிடாய் உமக்கு, ஆமா ஒரு பன்றி உங்களுக்கு, சரி ஒரு சேவல், ஆமா 7 படி அரிசி, சரி 7 தேங்காய், ஒரு சொலவு, ஒரு சொலவு, ஆமா ஒரு புது வேஷ்டி துண்டு, சரி அடுத்தபடியாக ஒரு பானை சமையல் சோறு உங்களுக்கு, ஆமா ஒரு பானை வெண்பொங்கல் உங்களுக்கு. சரி ஒரு கைவெட்டு கொடுக்கறவருக்கு எவ்வளவு வாங்குதாரு பாருங்க. என்ன அவர் வரும்போது சைக்கிள்ல வருவாரு, ஆமா போகும்போது ஒரு குட்டியான தேவைப்படுது. அதுவும் காணாது. இந்த கொடியில இந்த கரியல் நைட்டே வெட்டி போட்டிருக்காங்கல்ல செவன் பெருமாளுக்கு, ஆமா அதையும் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சரி கனியா அவ்வளவு பேருக்கும் அள்ளி கொடுத்தாச்சு. அது போல ஏன்னா கைவெட்டு கொடுத்ததுனால சரி கைலாசத்துல கொடை விழா சிறப்பா நடக்கு. சரி ஒரு பக்கம் வில்லு பாட்டு நடக்கு, ஆமா ஒரு பக்கம் மேல இசை நடக்கு, மேல ஒத்த முரசு அடிக்குது, ஆமா ஒரு பக்கம் கனியான் கூத்து வேஷம் கட்டி திருக்குதாங்க ஆட்டம். சரி கைலாசத்துல கொடை விழா நடந்து கொண்டு இருக்கிறது. இருக்கும்போது என் மாயாண்டி சுடல சொல்றாரப்பா பரமேஸ்வரா, என்னம்மா எப்பா இனிமையாச்சு நீ பூலோகத்துக்கு போயிருவியான்னு. போக மாட்டேன்ப்பா, நான் போக மாட்டேன். நான் தனியாக பூலோகம் போக மாட்டேனப்பா. ஆமாம்மா எப்பா எந்த அணைக்கு துணையாக பெண்ணறித்து வேண்டும் அப்பா எங்களப்பா ஈஸ்வரே என்று சொல்லி சுடலை ஐயா துறைக்கும் வேளையில அப்பா பரமேஸ்வரா எனக்கு துணையாக ஒரு பெண்ணு வேணும். எப்ப உன்னை நம்பி துணையாலாம் பெண்ணு தர முடியாதுப்பா. என்ன உன் கூட பிறந்திருக்கா பாரு பேச்சு, ஆமா அவளை தாயா வேணா நீ அழைச்சுக்கிட்டு போப்பா. எனக்கு துணையா தந்தாலும் காட்டுக்குள்ள இறக்கி விட்டுட்டு போயிருவேன். பிறகு ஆமா காட்டுக்குள்ள போய் தலையில கொட்டி 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 கொண்டு விட்டு விடுவேன். சரி எப்ப உனக்கு பெண்ணால தர முடியாது. ஆமா எப்பா என் சுடலை என் கண்ணு என் ராசா ஐயா, ஏ ஐயா உனக்கு அன்னைக்கு கைலாசத்துல பிறந்தால சுடலை பேச்சு. ஆமா உன் கூடவே பிறந்தால பேச்சு. அந்த பேச்சியை நீ தாயாகத்தான் அழைத்து செல்ல முடியும். என்னப்பா தாயாகத்தான் கொண்டு செல்ல முடியுமா? உனக்கு நான் துணையாக தரமாட்டேன். சரி அதாவது உனக்கு நான் தாயாக தருவேன். ஆமா சரி அம்மா, என்ன அப்ப நான் தாயாக அழைத்து கொண்டு செல்கிறேன் அம்மா. சரி எனக்கு தண்டியால மறுபடையா ஏ சகல அதே கூடாரேமா ஏ ஆட வரோ பாட வரோ ஏ அதிக வரோ வாங்கியாலோ தீரதே அப்படியெல்லாம் வரோ ஏ மாறாதே வினைகளெல்லாம் எனக்கு மஞ்சடையால் மாத்து வரோ. எனக்கு ஆட வரோம் பாட வரோம் அதிக வரங்கள் எல்லாம் வேண்டும். தீராத பிடிகள் எல்லாம் திருநீற்றால் தீர்க்கும் வரும். மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனையால் மாத்து வரும். என்னை நம்பி வருகின்ற மக்களுக்கு சரி நான் திருநீற்றை எடுத்து நெத்தில வச்ச உடனே அவை நோயெல்லாம் பஞ்சா பறந்து போயிடணும். ஆமா அப்பேற்பட்டவர் ஆக்குவர் அழிக்குவர் எனக்கு வேணும் என்று கேட்கிறார். சரி அத்தனை வரங்களை கொடுத்தார் கரைக்கின்றனார் சிவபெருமான். ஆமா என் ஆண்டவர் ஆகிய சுடலை ஆண்டவன் சரி வாக்கு வரங்களை வாங்கி கொண்டு சுடலை பேசிய தாயாக அழைத்துக் கொண்டு ஆமாம்மா நாம பூலோகம் போக வேண்டும் என்று சொல்லி சரி நாம பூலோகம் தான் போக வல்றே புறப்பட்டாரே சுடலை ஐயா திரும்ப தண்டி பாதையாக ஏகி வார யசோடலை யசுடல பேசுடலை செல்ல பிள்ளை சுடலை ஐயா எறும்பு தண்டியல் பாதையாக எறும்பு தண்டியல்ல ஏறி உட்கார்ந்தாரு. சரி அது அப்படியே சர்ன்னு கீழே கொண்டு பூலோகத்துல கொண்டு விட்டுட்டு ஆமா நேரா காசியில கொண்டாந்து விட்டுட்டு காசி இருக்கே காசி ஆமா காசிக்கு போகும் ஜனியாசி குடும்பம் எல்லாகோனியோசி அஞ்சுக்கு போகும் பரதேசி
காசிக்கு போகும் பரதேசி. அத மாதிரி காசியில வந்து நிக்காரு. ஆமா நம்ம இந்துக்கள்லாம் 60 வயசுக்கு அப்புறம் காசியில போய் இறந்தா முத்தி கிடைக்கும்னு காசிக்கு போவாங்க. சரி இங்க பண்ணக்கூடிய கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு காசிக்கு போனா தீந்துரும். சரி இன்னுமா நம்ம 2 பேருக்கு வேற வழி இல்ல, அங்க போய் பிச்சை எடுத்தாது பிழைச்சுக்கிடுவோம் ஆமா அப்படின்னு காசியில போய் இருந்து போய் பிச்சை எடுத்து நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கட்டு சரி அப்படின்னு போவாங்க. ஆமா நீ செய்த பாவத்துக்கு உனக்கு புண்ணியமாடா கிடைக்கும் இந்த இடத்துல எப்படிமா கிடைக்கும் புண்ணியம் அப்படின்னு அவன் அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டுருவாங்க. சரி காசியில ஆறு போது பத்தியில ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க. சரி நன்மை செய்துட்டு காசிக்கு போனா தான் அங்க நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆமா இங்க தீமையை பண்ணிட்டு அங்க போனா கர்மம் தீந்துரும்னு போனோம்னு வைங்க, கட்டையவே கட்டையாது. உப்ப தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். சரி தப்பு பண்ணா தண்டனை அங்க போய் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமா சும்மா விடாது. சரி அதனால ஆமா இனிமே காசி மாநகரத்திலே வந்து சரி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மனை தரிசனம் செய்தார். சரி யாருக்கு ஆண்டவர் ஆகிய சுடலை ஆண்டவர். ஆமா காசியிலே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இடத்திலே ஒரு நிலைய வாங்கி கொண்டு அவர் அங்கிருந்து பயணமாகி மகன் சுடலை ஐயா பேரு பெற்ற மாயாண்டே அவர் எங்கே எங்கே வாராரா பள்ளியில அவன் அலம்பி வாசலில பேச்சு மகன் சுடலை ஐயா பேரு பெற்ற மாயாண்டே ஏகன் ஆண்டவராகிய சுடலை ஆண்டவன் காசி மாநகரத்தை விட்டு ஆமா அப்படியே அடுத்த தலத்துக்கு வருகிறார். ஆமா மெக்காவுக்கு வருகிறார். அடுத்த ஸ்தலம் தான் மெக்கா. சரி நம்ம இந்துக்கள் 60 வயசுக்கு அப்புறம் காசிக்கு போறாங்களே, ஆமா அத மாதிரி முஸ்லிம்கள் 60 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்க பள்ளிவாசல் இருக்கு. சரி அதாவது மெக்கா இருக்கு. ஆமா அந்த மெக்காவுக்கு போவாங்க. அங்க போய் இறந்தா முத்தி கிடைக்கும்னு அங்க போவாங்க. சரி அப்போ மெக்காவுக்கு வந்தார் மாயாண்டி சுடலை. அப்படி வரக்கூடிய நேரத்தில் மெக்காவில சந்தனக்கூடு திருவிழா நடக்கிறது. ஆமா என்ன நடக்கு? சந்தனக்கூடு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் எல்லாம் சந்தனக்கூடு திருவிழா சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரி பார்த்தார் மாயாண்டி சுடலை ஆண்டவன். ஆமாம்மா நாமல் வந்த புதுமையெல்லாம் இந்த நாடறிய வேண்டும், ஊரறிய வேண்டும், உலகம் அறிய வேண்டும் என்று சரி மெக்காவிலே கொடிமரத்தில இருந்து கொண்டு ஆமாம்மா அவர் போறவரை வரவரை செல்ல புள்ளு சுடலை ஐயா கொரடியில அடித்திடுவார். கொட்டேலு பிள்ளையாரை புனல் வளைய நெறித்திடுவார். பன்றி போலே முண்டுவாரா, குதிரை போல சாடுவாரா, ஆனை போலே அலறுவாரா, அங்கோ எங்கோ ஓடுவாரா, பூனை போல பதுங்குவாரா, பூனை போல பதுங்குவாரா, ஒளிப்பாச்சல் பதுங்குவாரா, பூனை போல பதுங்குவாரா, பூனை போல பதுங்குவாரா, புலிப்பாச்சல் பாய்வாரே. பேச்சு மகேஸ்வரி பற்ற மாயாண்டி எண்ணாத எண்ணோமல்ல எண்ணோகிறார் சிந்தையிலே. நாம மெக்காவுக்கு வந்தாச்சு. சரி இவங்க கிட்ட ஒரு நிலைய வாங்கணும். ஆமா காசியில வாங்கியாச்சு. சரி இனிமே இவங்களை இஸ்லாமியர்களை நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமா முஸ்லிம்களை சும்மா விடக்கூடாது என்று மெக்காவிலே பள்ளிவாசல்ல கொடிமரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்ட. சரி அவங்க சந்தனக்கூடு பள்ளிவாசலுக்கு கொண்டு வராங்க. ஆமா சந்தனக்கூடு திருவிழா கம்பில காவட்டு போட்டு சரி பள்ளிவாசல்ல கொண்டு வந்து வச்சு தொழுவாங்க. ஆமா பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரி என் மாயாண்டி சுடலை சந்தன கூடுவல் எல்லாம் நெருக்கியாரு. கைகளை வச்சு அப்படியே நெரிச்சு உதட்டு எடுத்து உதட்டுக்குள்ள வைக்காரு. சரி நெரிச்சு போடுறாரு. மக்கள் எல்லாம் சில பேர் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? என்னமா செய்கிறார்? பள்ளிவாசல்ல இருந்து தொழுதுகிட்டு இருக்காங்க. சரி சந்தன கூட கொண்டு வந்து ஆமா சில பேர் பள்ளிவாசல்ல கால முழங்கால் மண்டிக்கிட்டு சரி தலையில ஒரு தொப்பிய வச்சு, தொப்பி இல்லன்னா இத மாதிரி ஒரு கர்ச்சிப்பை போட்டு. நான் தொப்பி வச்சிருந்தேன். ஆமா இப்ப ஒரு மாதத்துக்கு முன்ன வில்லுப்பாட போனவர்ல எங்க மிஸ் ஆகி போச்சு. சரி தென்காசியில பாய் எனக்கு கொடுத்தாரு ஒரு தொப்பி. சரி நாங்க வில்லு பாடுறோம் அப்படி உங்களை இப்படி வில்லுல பெருமையா பேசுவோம்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். சரி பேக்கு கிடைச்சிருக்காருல கோபுர வாசலுக்கு பின்னாடி. ஆமா நம்ம பாய் பாய். சரி அவர் உடனே எனக்கு ஒரு தொப்பி எடுத்துக்கூடிய அம்மாவுக்கு அப்படின்னு சரி தொப்பி தந்தாரு. அது எங்கதான் போட்டேன்னு தெரியல, எப்படி மிஸ் ஆகி போச்சு. அடுத்த லோன் வாங்கிக்கலாம். இனிமே போனவற்றை வாங்கிடுவேன். ஆமா ஆமா அப்போது என்ன தலையில ஒரு தொப்பிய போட்டாங்க. சரி தொப்பி இல்லாதவங்க கரிச்சு போச்சாங்க. ஆமா மாயாண்டி சுடலைக்கு காலை, அதாவது இந்த மெக்காவிலே இஸ்லாமியர்கள் எல்லாம் சரி அவங்க என்ன செய்யறாங்க? காலை முழங்கால் மண்டிக்கிட்டு கைய மேல ஏந்தி ஆமாம்மா என்ன செய்தாங்க? என்ன அதாவது எப்படி தொழ போறாங்க பாருங்க. சரி அல்லாஹ்
அல்லா அல்லா லா இல்லல்லா மைசூர் பரிசூர் அல்லல்லா மைசூர்பா அஸ்ஸலாமு அலைக்கும். மைசூர் என்னம்மா மைசூர் பாக்கா? ஆமா பரிசூர் மயிலல்லா. சரி காது செவிடா போச்சு. சரி யாருக்கனே எங்க செட்ல ஒருத்தையும் செவிடோட போய் சேர்ந்துட்டான். சரி. செவிடாகி போச்சு. ஆமா பிரைசூர் மயிலல்லான்னார். சரி அப்போது அங்க தொழுதுகிட்டு இருக்காங்க. சரி. இவர் தொப்பியை பிடிக்கிட்டு போயிருந்தார். ஆமா யாரு மாயாண்டி சொல்லல. சரி. மங்களத்தை மாதிரி இருப்பாரு. ஆமா அவரே மைதான் இருப்பார் போல. என்னன்னு தெரியலையே, தொப்பியை பிடிக்கிட்டு போயிருந்தார். சரி. மக்கள் எல்லாம் அசரத்து இடத்துல முறைய விட்டாங்க. எப்படி எப்படி அம்மா? ஐயா சரத்து, என்ன ஐயா? நம்ம மெக்காவில ஒரு நாள் இல்லாத திருநாளாக தெரிகிறது. ஏம்பா என்ன ஆச்சு? ஏதோ ஒரு சின்ன பையன், சின்னஞ்சிறு பாலகன், வயசு 10 வயசு தான் இருக்கும். அதுக்கும் கீழே தான் இருக்கும். நேத்து பள்ளி வாசலுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். சரி. என் பின்னால வந்தா என் சந்தனை கூட கை கிளச்சி நெரிச்சு போட்டு போறான். ஆமா. ஐயா சரத்து, என்ன? நீர் இருந்தாமனை கேளும். இல்ல எங்க அத்தனை பேருமே ஏத்துக்கோறோம்ல. உங்களை ஏத்துக்கொண்டு எங்க பண்ண போறது? எங்கயாவது கொண்டு போறோம். மெக்காவில உள்ள மக்களை யாரும் கவலைப்படாதீங்க. சரி ஏன் அழுவுதிய? ஆமா ஆளுக்கு அவைஞ்சி சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. ஆமா நீங்க இருக்கும்போது நாங்க ஏமா அப்படி சொல்லுங்க. சரி அதாவது ஐயா சொடல இருக்கையில எதுக்கு நான் இல்ல, சொடல இருக்கையில நமக்கு என்ன கவலை? சரி. அவரு பாத்துக்கிடுவாரு. ஆமா. நான் பாத்துக்கிடுதேங்காரு. சரி. நான் பாத்துக்கிடுறேன். ஆமா. நான் இருக்கேன்லாங்காரு. ஆமா அதை விட என்ன வேணும்? சரி அப்போது அங்க அசரத்து இடத்துல மக்கள் எல்லாம் முறைய விட்டாங்க. ஐயா அசரத்து, என்ன ஐயா? நேத்து தெருவுல நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நைட்ல 11 மணிக்கு சரி. ஒரு பையன் பந்தத்தை கொளுத்திக்கிட்டு ஓடுதான். ஆமா என்ன உரசிக்கிட்டு ஓடுதா? திரும்பி பார்த்தே மாயமாக தெரிகிறது. சரி. அவங்க என்னன்னே கண்டுக்கு தெரியல. ஆமா யாரும் குரல் யாவி விட்டாங்களான்னு தெரியல. தெற்கு தெருவுல செருப்பு சத்தம் கேக்கு. ஆமா வடக்கு தெருவுல சலங்க சத்தம் கேக்குறது. மேல தெருவுல ஊழ சத்தம் கேக்கு. தெற்கு தெருவுல அழுகுற சத்தம் கேக்குது. நீர் இருந்தா கேளும். ஆமா. இல்ல மெக்காவில உள்ள அத்தனை பேர் எத்துக்கும் அல்ல அப்படின்னாங்க. சரி. அசரத்து சொன்னார், மக்களை யாரும் கவலைப்படாதீங்க. ஆமா யாரும் அழாதியப்பா முத. இன்று இரவு வேளையில சரி. அது எது துஷ்ட தேவதையா இல்ல யாரும் பில்லி சூனியம் ஏவி விட்டுருக்காங்களா? குரலிய யாவி இல்ல விட்டுருக்காங்க. யாரும் மை ராணி கண்மை போட்டிருக்காங்களா? குரலிய யாவி விட்டாலும் அப்படித்தான் இருக்கும். சரி. என்ன ஆமா. அப்படி யாவி விட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி. அதனால மெக்காவில உள்ள மக்களே என்ன நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சரி. அது என்னதாங்கிறத நான் இன்னைக்கு பார்த்து சொல்றேன். ஆமா அன்னைக்கு நான் சோதிச்சு பாக்கிறேன். அன்னைக்கு சாமமான சாமாமையா சதி சாம நேரோமையா யாம சாம வேளையில இலைகொலைங்க நேரத்தில அஞ்சு போட்டால் அஞ்சாருக்கும் அடிச்சாம வேளையில பேச்சுமாக சுடலை ஐயா பேரு பெற்ற மாயாண்டி ஆண்டவராகிய சுடலை ஆண்டவன் அங்கே அதாவது அந்த மெக்காவிலே கொடிமரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார். ஆமா. அப்ப அசரத்து கேட்கின்ற என்னமா கேட்கிறார்? அடேய் சின்ன சிறுவனே, ஏய் சிறுபாலகனே, யாரடா நீ இந்த மெக்காவிலே வந்து அட்டகாசம் பண்றவன்? உன் ஊர் என்ன, பெயர் என்ன, உச்சதந்தை நாமம் என்ன? உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், எங்க இருந்து எங்கே வந்தா, உன் ஊர் தான் என்ன பெயர் தான் என்ன, உச்சதந்தை நாமம் என்ன, நீ வந்ததொரு காரணத்தை வாய் திறந்து சொல்ல வேணாம். அசரத்தை கேட்கிறாரடே சின்ன சிறுவனே, சிறுபாலகனே, உன் தாய் பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன, நீ வந்ததொரு காரணம் என்ன, நீ எதனால இந்த மெக்காவிலே வந்து அட்டகாசம் செய்கின்றாய்? ஆமா மெக்காவால் மக்களை இடுக்கம் செய்கிறாய் என்ற அசரத்தை கேட்கிறார். சரி. என் மாயாண்டி சுடல சொல்றாரு. அசரத்து, என்ன ஐயா? நீர் யார் இஸ்லாமியர்ங்கிறது எனக்கு தெரியும். ஆமா நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஐயா. நான் எங்க பிறந்த பிள்ளை தெரியுமா? எங்க ஐயா பிறந்த பிள்ளை? பிறந்ததொரு கைலாசோ வளர்ந்ததொரு தருணைகானோ பெற்றாளே பார்வதியா கொடுத்தார் பரமசிவா உண்டமாக உருண்டானேனா உண்ட சாமி இவன் பேரே சுடரொளியில் வரதீனா சுடலை மாட சுவாமி என் பேரே வளர்த்தாளே வரப்பேச்சி வளர்த்தாளே வரப்பேச்சி வந்தேனையா மக்கா நகரே வளர்த்தாளே வனப்பேச்சி வளர்த்தாளே வரப்பேச்சி வந்தே நம்ம மெக்கா நகரே. ஐயா சரத்து, என்ன ஐயா?
நான் பிறந்ததோர் கைலாசம் வளர்ந்ததோர் தில்லைவனம். என்னை பெற்றால் பார்வதியால் பெயர் கொடுத்தார் பரமசிவன். எங்க அம்மா பெயர் பார்வதி, அப்பா பேரு பரமசிவன். சரி. நான் சுடர் ஒளிவிலே வந்து பிறந்த காரணத்தினால் என் பேர் மாயாண்டி சுடல. ஆமா. நினைக்கானே எங்க அண்ணே இவன் தான் முண்டை. சரி, அண்ணா நிக்கிறாளே பேச்சு. இவன் முண்டமாக உருண்டதுனால இவன் பேர் முண்டசாமி. ஆமா. நான் ஒரு பெண்ணு நிக்க பாத்தி எங்க பக்கத்துல. சரி. ஐயா இவ மாதிரி பேச்சு. ஆமா. இவதான் சுடல பேச்சு. சரி. நாங்க 3 பேரும் கைலாசத்துல பிறந்த பிள்ளைகள். ஆமா. அதுக்கு என்னப்பா நீ எங்க மக்காவில வந்து அட்டகாசம் பண்ற? சரி. ஐயா அசராத்து. என்ன ஐயா? எனக்கு இப்ப கிடா தருவீங்களா? என்ன கிடாயா வேணும் உனக்கு? பொங்கல் வச்சு கிடா வெட்டி வீடா? வெட்ட முடியாதுப்பா. இல்ல இப்ப நான் ஊருக்குள்ள இறங்கட்டுமா? இறங்குப்பா நீ. எப்பா என்ன வல்லையத்த கிழவை மணி ஆட்டப்படாத கிழவை. சரி. எப்பா ஏ சுடலையா நீ? ஆமா. நாங்க இஸ்லாமியர்கள். சரி. நாங்க எங்க அல்லாவுக்கு சக்கரை பொடி வச்சுதான் நாங்க தொழுவோம். என்ன பொடிமா? சக்கரை பொடிங்க சிரிக்கான். என்னடா வில்லுக்கறக்கா சக்கரை பொடிங்க. சரி. இப்படிலாம் நீங்க சிரிக்கன்னு சொல்லிதான் அதுக்கு பெரிய ராகிரி பொடி ஆக்கிட்டோம். ஆமா. நாங்க ஒரு ராகிரி பொடிய பேப்பர்ல வச்சு சரி ஒரு பத்திய பொருத்தி வச்சு தொழுதுட்டு ஆமா அதுல நிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடுவோம். சரி. பொட்டல்பூர்ல பள்ளிவாசல்ல இருக்கு பாத்தியா? ஆமா பார்த்தோம். ஒரு தட்டுல அப்படி குமிச்சு வச்சிருப்பாங்க. சரி. கோபுரம் மாதிரி. என்னதுன்னு பார்த்தா அது ராகிரி பொடி. ஆமா. அதாவது அதுக்காக ஆலயத்துல வந்து நாங்க கடாய வெட்டணும், பொங்கலை வச்சங்க சோழிக்கே இங்க இடம் இல்லப்பா. ஐயா இஸ்லாமியர்களே. என்ன ஐயா? அப்ப எனக்கு கடா வெட்ட மாட்டீங்க? வெட்ட முடியாதுப்பா. என்ன வெட்டித்தான் ஆகணும். ஏன் வெட்ட முடியாதுப்பா? எனக்கு என் கோயில்ல வந்து என் கோட்டையில வந்து நீ வெட்ட வேண்டாமப்பா. சரி. நீ மார்கழி மாதம் நோம்பு. ஆமா. 41 நாள் நோம்பு இருக்கு இல்லையா? சரி. கொருவாம்பண்டியல். ஆமா. இந்த கொருவாம்பண்டி அன்றைக்கு கொருவா முடிகிற அன்றைக்கு சரி செம்மறிய கிடாய் 2 திருக்கு போட்ட கிடாய். ஆமா நேத்து பார்த்தோம்ல 2 திருக்கு போட்ட கிடாய். ஆமா. உன் வீட்டு முற்றத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு குழிய வெட்டி. என்னம்மா குழிய வெட்டி யார வைக்கணும்? வைக்க வேண்டாம். சரி. அது கொஞ்ச நாள் ஓடட்டு. இந்த கிடாய் வெட்டி ரத்தத்தை அதுல புதைத்து விட்டு ஆமா அந்த கறியை சமைத்து சரி ரொட்டி செய்து பிரியாணி செய்து சாதி மதம் என்று மாறாமல் ஆமா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சரி. ஐயா எங்களுக்கு பெருநாள். ஆமா. எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. எங்க வீட்டு பிரியாணி சாப்பிட வாங்க. எங்க வீட்டுல நாங்க ரொட்டி செய்து வச்சிருக்கோம். ஆமா ரொட்டி தானே? ஆமா ரொட்டி. வீட்டு ரொட்டியை தூக்கி எரிச்சா தலை அத்துக்கிட்டு போயிரும். அதுக்கு தானே உங்களை கூப்பிடுது. அதான் கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லி சாதி மதம் என்று மாறாமல் விருந்து வைப்பாங்க. ஆமா. யார்? இந்த இஸ்லாமியர்கள். சரி. அப்போ மாயாண்டி சொல்லல சொன்னார். என்னப்பா சொல்லுகிறார்? எக்காரணத்தை கொண்டு நீங்க இஸ்லாமியர்கள் ரத்தம் சாப்பிடக்கூடாது. எப்பா சாப்பிட மாட்டோம்ப்பா, ரத்தத்தை தொடவே மாட்டோம் ஐயா. அதாவது இப்பவாது நீ ஊருக்கு போறியா? கறி மட்டும்தான் உனக்கு. சரி. ரத்தத்தை நான் மாயாண்டி சொல்லல ஏத்துக்கிட்டு வேண்டாம். சாப்பிட மாட்டோம்ப்பா, ரத்தம் சாப்பிடவே மாட்டோம். ஐயா இஸ்லாமியர்களே. என்ன? அதாவது நீ கோயில்ல வந்து கடாய் வெட்டாத காரணத்தினால சரி உன் வீட்டுல பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏன் பேர் வைப்பியாப்பா? ஏன் வைக்க முடியாதுப்பா? உங்க பேரு வைக்க முடியாது. ஆமா. நீ வைக்கலன்னு வை. சரி. நைட்டு கனவுல இருந்து முன்ன வந்து வல்லையத்தை ஆட்டுவேன். ஆமா. டன் 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 டன். இல்லன்னா பந்தத்தை கொளுத்திக்கிட்டு ஓடுவேன். சரி. அப்பா எப்பா சொல்லல. என்ன? நீயோ இந்துக்கள், சரி. நாங்களோ இஸ்லாமியர்கள். ஆமா. உங்க பேர் எப்படிப்பா நாங்க சொடல முத்து பேச்சி பார்வதி நீ எப்படிப்பா வைக்க முடியும்? அதாவது பெண் குழந்தை பிறக்குதுன்னு வை. ஆமா. உன் வீட்டுல உன் குடும்பத்துல பெண் குழந்தை பிறந்ததானால் சரி. எங்க அம்மா பேரு பார்வதி. ஆமா. பாத்திமான்னு வை. ஒரு எழுத்து வந்தா போதும். ஒரு எழுத்து இருந்தா போதும், நான் ஏத்துக்கிடுவேன். சரி. அதாவது ஆண் குழந்தை பிறந்தார். சரி. எங்க அண்ணன் பேர் சுடல, என் பேர் சுடல. சரி. சுலைமான் பேர் வை. ஆமா. எங்க அண்ணன் பேரு மாயாண்டி. சரி. அதாவது மாயாண்டிங்கிற பேருக்கு மாலிக்குன்னு வை. ஆமா. இல்ல மசூதுன்னு வை. வை. சரி. எங்க அண்ணன் முண்டை இருக்கான், எனக்கு மூத்தவன், நான் முத பிறந்தவன் இருக்கிறேன். ஆமா. அவன் எழுத்து வரணும் இல்லையா? முகைதீன் பேர் வை. சரி. ஒரு எழுத்து இருந்தாலே போதும். ஆமா. ஒரே ஒரு எழுத்து. எங்க அம்மா பேரு பார்வதி. சரி. பாத்திமான்னு பேர் வச்சிரு. ஆமா. எங்க அம்மா பேச்சியம்மா இருக்காங்க. சரி. அவ பேர் வரணும் இல்லையா? அதனால பேகம்னு பேர் வச்சிரு. பேகம்னு வை. சாமி காட்டும் போது படிக்கப்படாது. யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.